RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுடைய சினிமாக்கான அந்த டேபிள் இருக்கணும், ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கணும்னா யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வித்திசா இருக்கணும், என் தம்பி சசி இருக்கணும், அமீர்னா இருக்கணும், பாலா அண்ணன் பேசவே மாட்டாரு, சேரண்ணா இருக்காரு. இது இல்லாமல் சீமானன் உட்காரு. அதிகமா உங்ககிட்ட படங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் யாரு? அமீர் அண்ணன் துப்புவாரு. எப்பவுமே லுக் எங்கா ஆக்டிவா இருக்கீங்க. சூர்யா சொல்லியிருக்காரு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது எனக்கு. ஏன்னா 2 பசங்களோட அம்மா. அதுக்கப்புறம் நான் கனிசரை கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணு, இல்லைன்னா போ. வடச்சென்னை டூ உங்களை மாதிரி தான் டைரக்டர் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஏறி உட்கார்ந்தோடனே சைலன்ஸ் எல்லாம் காலை வச்சுக்கிச்சு. சூப்பராக பண்ணிட்டாடா ஃபர்ஸ்ட் ஷாட்டு அப்படின்னு தேடினா உள்ளே ஓடிடுச்சுன்னாங்க. உள்ளே ஓடி என்னடா பண்ணுறேன்னா ஓன்னு ஒரே அழுக. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அந்த மாதிரி. ஐம் வெரி ஹாப்பி. சமுத்திரக்கனி அண்ணா அவர்கள், அனன்யா மேம் வணக்கம். தி பாய்ஸ் இந்த டைட்டில் சார், சசி சார், சமுத்திரக்கனி சார், பாலா சார், அமீர் சார், 4 பேர் இருக்கீங்க. இந்த கேங்ல எப்பவுமே அதிகமா உங்ககிட்ட படங்களை அதிகமா உங்ககிட்ட படங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் யார்? உங்களுடைய படங்களை? என் படங்களையா? அமீர் அண்ணன் துப்புவாரு, என்ன எடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது. சசி நானும் நிறைய சினிமா பற்றி தான் பேசுவோம். சசி நானும் நிறைய சினிமா பற்றி நல்லா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். இல்லை நீ அதை பண்ணியிருக்க கூடாது, அது தப்பு அப்படின்றதையும் நேருக்கு நேராக சொல்லுவோம். அமீர் அண்ணன் வேற மாதிரி பேசுவார். நீங்க ரொம்ப வம்பிழுத்து என்ன இதை பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிற, நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர்? ரொம்ப வம்பிழுத்து சண்டை போடுறது யாருன்னா சேரண்ணன் கூட தான் சண்டை போடுவேன். சேரண்ணன் கிட்ட தான். ஓ, அப்படிதான். ஆமாம், திடீர்னு பேச மாட்டோம். திடீர்னு ஏதோ ஒன்று சண்டையை போட்டு ஒரு 3 மாதம் பேச மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் வருவார், முதுகில் திடீர்னு ஒரு அடியை போடுவார். ஏன் நீ ஃபோன் பண்ண மாட்டியா அப்படின்னு. என் நம்பர் தான் இருக்குல்ல, நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்னு போயிட்டு. அது ஒரு அதாவது குடும்பத்தில் ஒரு மூத்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் கடைசி தம்பிக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அன்பு. அது இந்த அண்ணன் சொன்னார்னா எல்லா விஷயம் சரியா இருக்கும். அண்ணன் கிட்ட தான் ஒரு விஷயம், சினிமாவை தவிர்த்து நான் சொல்றது, இந்த அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் பர்சனலா கரெக்டா இருக்கும் அப்படின்னா பர்சனல் அட்வைஸ் அமீர் அண்ணன் கிட்ட தான். ஒரு அண்ணன் அட்வைஸ் தான் சொல்லுவாரு, இந்த அண்ணன் சொல்ற அட்வைஸ் நம்ம கேட்டுக்கோ அப்படின்னா அந்த அட்வைஸ் சொல்ற ஒரு அண்ணன் சொல்றேன் சேரண்ணா. சேரண்ணா அமீர் அண்ணா ரெண்டு பேரும். சசி அண்ணா தான் உங்களுக்கு வந்து பெட்டு மாதிரி க்ளோஸ். என் தம்பிங்கிறதுனால அவன் வந்து எப்படின்னா அமைதியா அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சரி அப்படிமா, அந்த சரியிலேயே தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது. சசி வேற. எப்பவுமே லுக் எங்கா ஆக்டிவா இருக்கீங்க. லைக் அதுக்கு காரணம் உங்க டாலா இல்ல ஃபிட்னஸ் சீக்ரெட்டா? தினம் போய் வாயெல்லாம் கட்டுப்படுத்திட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஐயோ, உண்மையாலுமே உழைக்கணும் போலயே ஃபிட்னஸ்ல. சூர்யா சொல்லியிருக்காரு, ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கலாம்ண்ணே, 2வது நாள் இருந்துட்டோம்னா நம்ம ரேஸ்லேயே கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா காப்பான் பண்ணும்போது ஹிமாச்சல் பிரதேசில் -, குளிர். அந்த குளிரில் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது நம்ம ரூம் கதவை தட்டி வாங்க அப்படிம்பாரு. தம்பி முடியல அப்படின்னா, ஒரு நாள் ஓகே, 2வது நாள் விட்டோம்னா நம்ம ரேஸ்லேயே கிடையாது வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போவார். அது எப்போவுமே நான் ஒர்க் அவுட் பண்ணால் இன்றைக்கி பண்ணல, ஏன்னா காய்ச்சல் வந்துருச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிடணும். அதை பண்ணிடணும் மீன்ஸ் அதை வந்து நம்ம எனர்ஜி லெவலில் வச்சுக்கிறது தான். என்னெல்லாம் பழகிடும் அப்படியே. அப்புறம் என்ன இருக்குது, இட்லி இருக்கா தோசை இருக்கான்னு கிளம்பிடும். அதுக்குள்ளே போகாமல் இருக்கணும். சினிமா எல்லா டைமும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களை மாதிரி ஒரு கலைஞனுக்கு எல்லா படங்களும் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கும். திருமாணிக்கத்தில் லேர்னிங்கான விஷயங்கள்லாம் என்ன? நிறைய கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நொடியும் சினிமா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ நான் நந்தா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பொறுமை, நான்லாம் ரொம்ப கற்றுவேன். எனக்கு கோவம் வந்துடும், அடிச்சு விடுவேன். இந்த இதெல்லாம் மண்டையில் தட்டு வாங்கியிருக்காங்க பல தட்டு. அதாவது என்னென்னா, நந்தா வந்து ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவார். எந்த சூழல்லையுமே அவர் வந்து கோவப்பட மாட்டார். அதனால் நந்தா கிட்ட வந்து அதை கற்றுக்கிட்டேன். ஒரு தாய் மாதிரி பொறுமை, இன்னும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு சினிமாக்கான ரவுண்ட் டேபிள்ங்கிற இந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இந்த யூடியூப்லாம். சினிமா சார்ந்த கலைஞர்கள் உட்கார்ந்து சினிமாவை பற்றின ஒரு பேசுறது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய சினிமாக்கான அந்த டேபிள் இருக்கணும், ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கணும்னா யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஆங்கராக இருந்து ஹோஸ்ட் பண்ணணும்னா அந்த ஷோவில் ஒரு எங்கள் டேரக்டர்ஸ் தான். வெற்றிமாறன் சார்லாம் இருந்தாருன்னா அவரை பேச விட்டு ஒரு வாயை பார்த்துட்டே இருப்பேன் நான். ஏன்னா வெற்றி சாரோடலாம் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் சினிமா பற்றி தான் பேசுவோம். வெற்றி சார் இருக்கணும், என் தம்பி சசி இருக்கணும், அமீர்னா இருக்கணும், பாலா அண்ணன் பேசவே மாட்டார். நீங்கள் உட்கார வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் ஒரு ஓரமாக உட்காந்தே இருப்பார், பேச மாட்டார். சேரண்ணா இருக்கார். இது இல்லாமல்
எனக்கு வந்து சிங்கமொழி ரொம்ப பிடிக்கும். சிங்கமொழி பேசினா நம்ம சீமானனை உட்கார வைக்கணும். இந்த மாதிரி நம் மண் சார்ந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோடு உட்கார்ந்தா கலகலான்னு இருக்கும். அது விடுதலை 2 வரதுல மகிழ்ச்சி. சூப்பராக இருக்குது படம், அட்டகாசமான படம். விடுதலை 2 ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு விடுதலை 2 பற்றியே தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். அப்படி ஒரு படைப்பு இது. ஓகே, வடசென்னை 2 அன்புவின் எழுச்சி நானும் காத்துக்கிட்டே இவ்வளோ மாதிரி தான் டைரக்டர் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சார் என்ன சார் அப்படிமா போயிடுவோம் அப்படிமாரு, சீக்கிரம் போயிருங்க ப்ளீஸ். அது இதுக்கு எங்கள் இயக்குனர் எப்போ கூப்பிட்றாரோ கிளம்பி போக வேண்டியதானே, அப்புறம் என்ன வேலை, அதுக்காக நாங்களும் காத்துட்டு. கண்டிப்பா சார் கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் பேசுறோம். நான் உங்ககிட்ட டக்குன்னு சொல்லணும். சார் கிட்ட ஒன் குவாலிட்டி சமுத்திரக்கனி சார் கிட்ட ரெஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா பிராங்கா எல்லாமே சொல்லிடும். சுகர் கோட் இல்ல டிப்ளமேட்டிக் அந்த இதுல கரெக்டா சொல்லிடும். நாடோடிகள்னு சொன்னதுன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? நான் அவங்க உழைக்கிறது பார்த்துட்டேன். லைக் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்காக எனக்கு அப்போ என்னோட இன்ட்ரோ சாங் உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கு. அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நீ வர டைம்ல உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கு. அப்ப நான் ஓகே, எனக்கு பாட்டு தெரியாது, இன்ட்ரோ சாங் என்னது இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ பிகாஸ் ஐ ஹவ் டன் 2 films பட் இது வந்து யா மலையாளம். ஆனா எனக்கு அது நான் பிடிச்சு போய் பண்ணல. சைல்ட் ஆர்டிஸ்டாவும் பண்ணீங்க. ஆமா 94ல. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து 2007ல வந்து 2 film பண்ணாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டா பண்ணல. ஏதோ அவங்க கூப்பிடுறாங்க, சரி போய் பண்ணிட்டு வரலாம், ஓகே சரி அப்படி போய் பண்ணிட்டு நான் காலேஜ் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் நாடோடிகள் தான் அந்த பேஷன், இந்த ரியாலிட்டி தெரியுது சினிமானா எவ்வளோ அப்படிங்கிறது. சினிமா தான் எனக்குன்னு. இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்ன ஒரு இது என்னன்னா ஒரு ஸ்கூட்டி டிவிஎஸ் 50. ஆமா அதுதான் நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா நீங்க சொல்லுங்க டிவிஎஸ். அதுல வந்து ராஜபாளையத்துல வந்து ஷார்ட் இருக்கிறாங்க, கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஒரு கார்ல டிராப் பண்ணா ஒரு வண்டி கையில கொடுத்துட்டு இது ஓட்டணும், நான் இப்படி சொல்லும் அப்ப வரணும், இப்படி சொல்லுவோம் அப்ப ஸ்லோ பண்ணணும், ஓட்ட தெரியும்ல நம்ம சொன்னோம். ஓட்ட தெரியும், ஓகே சரி. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்னது எங்க இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தேன்னு தெரியல. எங்க இருந்து அந்த ஒரு என்ன சொல்லுது ரே ஃப்ரம் காட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ டிட் இட். பட் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியும், ஆனா அதுல நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் பட்டுச்சு. கையில கொஞ்சம் வேர்க்கடலை வச்சுக்கணும், ஒரு தூக்கு இருக்கு, ஒரு தூக்கு செஞ்சிருக்கோம். இது இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும், போற வரவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏறி உட்கார்ந்தோடனே சைலன்ஸ் எல்லாம் காலை வச்சுக்கிச்சு. அதெல்லாம் காலை வச்சுக்கிட்டு அதுக்கு போட்டு உள்ள இருந்த அந்த ஸ்கர்ட் வந்து அதில் ஒட்டிடுச்சு. பயங்கர பெயின். இதை சொல்லவே இல்லை, துடிச்சுக்கிட்டே வராங்க. நாங்கள் தெருவா ஓட்டுறோம், நம்ம மெயின் பஜாருக்கு போ, இங்கே போ, அங்கே போ. ஏன்னா எல்லா அனுமதியும் இருக்குது. ஆனால் யார்கிட்டயா சொல்லி நான் ஷூட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி பார்ப்பாங்கன்றதுனால எந்த இதுவும் கிடையாது. கட்டான்னு போயிட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சா எங்கடா பொண்ணை காணோம், சூப்பராக பண்ணிட்டாடா ஃபர்ஸ்ட் ஷாட்டு அப்படின்னு தேடினா உள்ளே ஓடிடுச்சுன்னாங்க. உள்ளே ஓடி என்னடா பண்ணுறேன்னா ஓன்னு ஒரே அழுக. அம்மாட்ட போய் அப்போ தான் சொன்னேன், அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை, அந்த வச்ச நம்பிக்கைக்கு சரியாக நிற்கிறாங்கன்றப்போ தான் இன்னும் உயர்றாங்க. மறக்கவே முடியாது. இது இனி எனக்கும் மறக்க முடியாது. எனக்கு உங்களை இனிமேல் ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு அந்த சூடுபட்டது தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு நரேஷன் சொல்லுவாங்களே, இப்போ டிரெக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட நரேஷன் சொல்லும்போது உங்களை எக்ஸைட் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? சொல்ற கேரக்டர், எனக்கு கொடுக்குற கேரக்டர்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அது இருந்தால் தான் நமக்கும் அந்த ஸ்டோரிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க முடியும். when you narrate the story, நானும் அது படமா நான் பார்க்குறாமா என்னோட வேர்ஷன்ல நானே ஆங்கிள் வச்சு நானே எல்லாரையும் வச்சு நானே லைக் வில் இமேஜின். ஸோ அதில் வந்து நம்ம கேரக்டருக்கு வந்து ஒரு லைஃப் இருந்தா ஓகே. நாடோடிகள்ல நல்லம்மாள், எங்கேயும் எப்போதும்ல அமுதா, இன்னைக்கு திருமாணிக்கம்ல சுமதி, இந்த கேரக்டர் ஷிஃப்ட் இருக்குல்ல மேம், ஒரு இன்னசென்ட்டா தமிழ் சினிமாவுக்குள்ள நான் கொண்டு வந்தேன் பாரு அப்படிங்கிறதும், நான் அமுதா பேசுறேன் அப்படின்னும், இன்னைக்கு உங்களோட ட்ரைலர்ல உங்களோட லுக்கா உங்களோட அப்பியரன்ஸ் நாங்க பார்க்கும்போதே ஹவு மெச்சூர்ட் ஒரு கிராஃப்ட்ல ஒரு ஆர்டிஸ்டா நீங்க இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. திருமாணிக்கம் சொல்லுங்க, சுமதியை பத்தி சொல்லுங்க. திருமாணிக்கம் வந்ததே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கதை இல்லைன்னா இந்த கேரக்டர் சுமதி எனக்கா தேடி வந்ததுலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் லைக் ஹீஸ் சிட்டிங் ஹியர், பட் ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும்ல, அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய
வேணாமா வேண்டாமா அதெல்லாம் இருந்தது எனக்கு. ஆனால் இந்த கதை கேட்ட டைம்லும் இந்த கேரக்டர் சொன்ன டைம்லும், ஏன்னா 2 பசங்களோட அம்மா இது ஆக்செப்ட் பண்ணுமா, லைக் வியூவர்ஸ் இதை ஆக்செப்ட் பண்ணுமா, அப்படி ஒரு இது இருந்தது. பிகாஸ் நிறைய வருஷமா என்ன தமிழ் சினிமாவில் அப்படி பார்த்து ஒரு எங்க ஒரு இன்னசென்ட் கேர்ளு, ஒரு ஊர்ல இருந்து வந்த பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அதுல இருந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கேரக்டர் பண்ற டைம்ல ஆக்செப்ட் பண்ணுமான்னு ஒரு இது இருந்தது. பட் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் மாற்றி வச்சுன்னா சுமதி கேரக்டரில் இருக்கிற ஒரு டெப்த் இருக்குது, அதோட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதை இப்போ சொன்னா லைக் ரெப்ரசன்டிங் ஆல் த விமென் அவுட் தேர்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்டே தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணும்ல. சில விஷயங்களில் வந்து ஸ்கிரிப்ட் வில் அட்ராக்ட் திங்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் கனி சாரை கூப்பிட்டு கேட்டாங்க, சார் இந்த மாதிரி இதுதான், உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணு, இல்லைன்னா போ, அவ்வளோதான். அது நான் எது கேட்டாலும் அப்படி தான் சொல்லும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு இல்லைன்னா ஒரு கான்ஃபிடென்ஸுக்கு ஆஸ்க் ஹிம், பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஸ்பேஸ். அவங்க கிட்ட கேட்கறது அந்த ஸ்பேஸ் எனக்கு அப்போலேருந்தே கொடுத்துருக்கு. முதல் இயக்குனரா இருந்து அப்போலேருந்தே கொடுத்துருக்கு. பிகாஸ் he haven't seen me as a artist. அவங்க என்ன முதல்ல நான் அவங்கள பார்க்குறது வந்து கேரளா ஒரு ஒயிட் ஃபோர்ட்னு ஒரு ஹோட்டலில் வந்து நானும் அப்பா அம்மா கதிரண்ணா இவங்க 2 பேருமே அங்கே ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி இல்லைன்னா என்ன பார்க்கணும். அப்போ பார்க்குற டைமில் எனக்கு தெரியாது இவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. ஐ வாஸ் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இதை அட்டென்ட் பண்ணிட்டு தான் வர்றது. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து டில் இப்போ இந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் ஹீனோ நாங்கள் அப்படி பேசுறது இல்லை. எப்பயாவது பேசுறதுனா ஏதாவது கதை வந்தானா ஒரு ஸ்டோரி கேட்டோன்னா கூப்பிட்டு பேசுவாங்க. பட் அதே ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த கனெக்ஷன் எனக்கு இந்த படத்திலும் எனக்கு சுமதி கேரக்டர் பண்ணுற டைம்லும் எனக்கு ரொம்ப லைக் ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ காட்ஃபாதர், எல்லாமே சேர்ந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல. இந்த படம் நான் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம் என் அம்மாக்கு தான். கனி ஓகே சொல்லியிருக்கா, ஓகே சரி அப்படிதான். எஸ் கனி வேண்டான்னு சொல்லு, வேண்டாம் விட்டுடு அப்படி சொல்லும். நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த கதை அல்லனா இந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த பல இடங்களில் கொடுத்த எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதுதான் சுமதியா எனக்கு ப்ளே பண்ண முடிஞ்சது. அண்ட் நந்தா சார் வந்து பியூட்டிஃபுல்லாக அதை நமக்கு சொல்லி கொடுத்து அது வர வச்சிருக்கு. திருமாணிக்கம் அவர்களே, நீங்கள் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களே எனக்கு தெரியல, ரொம்ப பூரிச்சு போய் உங்களை பற்றி ஃபுல்லாக பேசுவோம், அந்த ஐப்ரோலாம் மேலே போய் சார் அது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடெண்டா ஒரு இன்னசென்ட்டா அந்த காஸ்ட் பண்ணதுல ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பயணம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நான் இங்கே இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் இவங்க தான். நிச்சயமா சூழல் தான். அதாவது நான் நிறைய நேரத்தை நம்புவேன். ஆக்சுவலாக வணக்கம் மேலே சொன்ன டேட்டில் வரல, இது சொன்ன டைமில் வரல. மார்னிங் 10:30 வந்துடுறேன் சார் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வேறு யாராவது பார்த்து எங்கேடா வரால இல்லையா பூ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா டைமிங் இல்லை. நான் வந்து இமீடியட்டாக நான் 2 நாளில் ஹீரோயினை கேட்ச் பண்ணோம். இமீடியட்டாக வந்து நான் இங்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். சசி ரெடி, சசியை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். அங்கே போய்ட்டு டீடாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் ரெடி டேட்டை கொடுத்துட்டாரு. அவர் டேட்டை கொடுத்தா நான் ஆரம்பிக்கணும். இங்கே யாருமே செட் ஆகலை. கிட்டத்தட்ட 100-150 பொண்ணுங்க எடுத்து பார்த்தாச்சு. கடைசி ஒரே ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வருது, எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா கூட 10:30 சார் 11 சார் வராளா இல்லையா சொல்லு. இது எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராங்க. வந்து இப்படி நிறுத்தினா இது அங்கேருந்து அந்த இது போட்டுட்டு ஓடி வந்துச்சு. எனக்கு இன்னும் அது நினைவில் இருக்குது. அந்த கார்லேருந்து எங்ககிட்ட அப்படி ஓடி வந்து அப்படின்னுச்சு. நான் ஓடி வரும்போதே சொல்லிட்டேன், இதுதான் நல்லம்மா, அப்போ இருங்க சகோ, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க சகோ, இருங்க வீடியோ எடுத்து பார்ப்போம், ஏதாவது டைலாக் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அப்புறம் ஒரு விஷயம் டைலாக் இவங்க. நான் என்ன சொன்னேன், நானும் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறதே கதிர் வீடியோ பண்ணிட்டார். ஏன்னா கதிர் தான் எங்கள் கேமராமேன். என் கேமராமேனை தாண்டி என் தம்பி அவன். வீடியோ பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடு அப்படின்னா கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஏதோ இது பேசின எடுத்தாங்க. ரைட் ஓகே, எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இருந்தாலும் ஏன்னா அவன் சசின்றது வந்து எனக்கு பேர் அழகு. அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பக்கத்தில் நிற்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் அவனை விட்டு போகும்போது அவனுக்குள்ளே ஒரு எமோட் வரும். எனக்கு எல்லாத்தையும் மைண்டில் வச்சு எடுத்துட்டா சரி இவங்களை அனுப்பிச்சாச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்க்குறோம், நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன்.
என்ன அப்படிமா அவன் இருடா முதல்ல இது எங்கேயா பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம் முகத்தில் அப்படின்னா நல்லா தான் இருக்குது மூஞ்சி விடு நீ அதானே கேட்டால் கொஞ்சம் ரொம்ப அந்த சினிமாட்டிக் ஃபேஸ் இல்லாமல் ஒரு சின்ன உப்போட அந்த இதில் இருக்கும் நான் கொஞ்சம் உப்பி இருக்கணும்டா ஃபேஸு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. திரும்ப நைட்டு ஒரு 12 மணிக்கு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்க்குறது என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைனா படக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கான்னு தெரியும் திரும்பி பார்த்தா நல்லா இருக்கு இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சசிக்கு அனுப்புகிறோம். சசி அவன் எப்படின்னா உடனே பதில் சொல்ல மாட்டான். அவருக்கு கொஞ்சம் பதில் அவனுக்கு ஓகேனா கூட அந்த ஓகே ஒரு மணி நேரம் லேட்டாக என்னடா அப்படின்னா இரு நான் அந்த வேறு வேலையில் இருக்கேன் நான் அப்புறமா சொல்கிறேன் கூப்பிடு அப்படின்ட்டான். அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தம்ஸ் அப் வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னேன் உடனடியாக கிளம்பணும் வாங்க. ரொம்ப அதாவது நம்ம நம்பினோம்னா அந்த நம்பிக்கைக்கு அப்படியே இருக்கணும் ஆர்டிஸ்ட். அப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன். அதாவது இதுவும் அப்படி தான் என்னன்னா அப்படியே நம்பி வந்தாங்க. அது என்ன ஏது ஒன்றுமே கேட்காம ஒன்றுமே அப்படியே நம்பி வந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றதான் அதுதான் நடந்துச்சு. இந்த மொமெண்ட் வரைக்கும் அதுதான் நடந்துச்சு. திருமாணிக்கம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு சினிமாவில் ஒரு குடும்பம், ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படைப்பு, ஒரு தனி மனிதனா, அப்பாவா, கணவனா, ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய விஷயம், அவனை சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் மற்றவங்க அவங்களுடைய பங்களிப்புன்னு நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அருமையான படமாக திருமாணிக்கம் உருவாயிருக்கு. டிசம்பர் 27th ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தை நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி அடையணும் அப்படின்னு நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி.